மேடையிலே பல நாடுகளை ரெக்கை உடித்த பப்புன் அண்ணார் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தம்பி சினமுண்ட பல நாரதர அப்ப எனக்கு எதிராக நீ பல நாரதர நீ ரெக்கையை உடிச்சியா? பல நாரதருக்கு இந்த மாதிரி இதை செஞ்சு கொடுத்த இங்க வாடா பரதேசி பையன் இங்க வாடா ரெக்கை இழந்தா காரணம் என்ன தெரியுமா? அந்த சடாயில் சொல்ல பகுதி அவடுவது அந்த சூரியன் நோக்கி சொல்லும் பொழுது இறக்கை இருந்த தம்பியை மூட அந்த சூரிய வெளிச்சத்தாலே அந்த இறக்கை எரிந்து ரெக்கை ஒடியப்பட்டது. அன்னைக்கு ரெக்கை ஒடிஞ்சது சடாய் என்று நான் மாலை வைக்க வந்தவையா அவன் ஆளு அசிஸ்டன்ட் மாலை இல்லையே பல நாரதரை நீ ஒடிச்சு அனுப்பிச்சிருக்கேன் கேள்விப்பட்டேன். ஐயோ தன்னால் நாங்க ஊர்ல குருட்டு கோழி பிடிக்கிறவங்க ஏலே கப்பா முட்டைங்க வாடா வாடா நீ இப்ப யார கேட்டா மாலை ஓட்ட உனக்கு அப்புறம் ராஜபாட்டா நீ இவரை உருவாக்கிக்கிட்டு இருக்க. இவன் சின்ன கருப்பு போடுறவன் அவன் மடுவை பத்தியெல்லாம் அல்றான் பாரு. போடா போடா ஐயா தூக்க வரிசையில போட்டுட்டேன் விட்டுருங்க. அப்ப இந்த இலக்கிய இடி என்று என் மாப்பிள்ளை சொன்னாரே, புராண புயல் என்று என் மாப்பிள்ளை சொன்னாரே, இதிகாச சுடர் என்று என் மாப்பிள்ளை ரஞ்சித்து சொன்னாப்பிள்ளைய அது நான் கொரோனா டயத்துல அடகு வச்சுட்டேங்க. என்ன திருப்பலங்க என்னது ஏல ஏன்டா அதை போட்டு சொல்றேன். ஆனா இந்த ஆளு வாய் அவுசாரி வாய் மாதிரி இருக்கு. என்னையா ஏன் விவரம் பேச வந்த உன்னுக்குள் புதைந்திருக்கின்ற அந்த ராஜ நடிகரை நான் தோண்டி எடுக்க வேண்டும். தோண்ட முடியாது. ஏன் அந்த இடத்துல முனி ஓட்ட இருக்கு. நீ போ கொஞ்சம் விட்டு இங்கேயே மேடைக்கு வந்துரும் போல. அடுத்து யார் இருக்கா காவல்ல? என் தங்கச்சி. அதுக்கு முன்னாடி இன்னொரு பிள்ளை